ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இந்த வீடியோக்குள்ள நிறைய டிப்ஸு சூப்பரான இதாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. ஏன்னா சோமவாரம் அப்படின்றதுனால ஸோ காலையிலே எழுந்து குளித்து பார்த்திங்கன்னா, சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, சரி பால் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பால் எடுத்து வச்சுட்டேன். ஸோ மழையும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விடவே இல்லை. ஸோ உங்களுக்கு ஊர்லலாம் மழையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ மழை பாட்டுக்கு ஒரு பக்கம் பெஞ்சிட்டு இருந்தாலும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சரி நமக்கு குளிச்சுட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எதாவது குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால் சரி சீரக தண்ணியை குடிச்சிடலாம் அப்படின்ட்டு சீரக தண்ணியை தான் வச்சிட்ருக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இட்லியும் பார்த்திங்கன்னா கடகடன்னு ஊற்றி வச்சிட்டோம்னா அப்போ தான் தோணுச்சு, ஐயோ நமக்கு வந்து தோசைப்பொடி இல்லையே அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க, நாள் இல்லை மாதக்கணக்காகவே பார்த்திங்கன்னா தோசைப்பொடி வந்து அரைக்காமலே இருந்தது. சரி இன்றைக்கி எப்படியாவது அரைச்சி வச்சிடும் அப்படின்ட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எள், அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி, ஸோ எல்லா பருப்பும் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறமா நம்ம அரைச்சிட வேண்டியதான். கொஞ்சோண்டு புளி மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம், அதையும் லைட்டாக வறுத்துட்டு. ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இட்லி பொடிலாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து இந்த இட்லி பொடியை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா போதும். 2 குட்டீஸ்க்குமே 2யும் பார்த்திங்கன்னா வச்சு வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுனால காரம் வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எத்தனை சட்னி எத்தனை சாம்பார் வச்சானுங்க இந்த இட்லி பொடிக்கு ஈடாகுமா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடி. ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டுமே வந்தாச்சு. லாஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம், ரொம்பலாம் உப்பு சேர்க்கக்கூடாது. ஒரு முக்கால் உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பொடிக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இட்லி பொடியெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்மளே வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா சாப்பிட்லாம். ஏன்னா கடையில் இருக்கிறது பொடிலாம் எப்படின்னே நமக்கு வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா. மேக்ஸிமம் நான் பொடி இல்லை அப்படின்னா கடையிலேருந்து வாங்குறதே கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பண்ணுறது. ஸோ வீட்டில் இருந்தால் நம்ம எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்களான்னு சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸு, இந்த எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் நம்ம வந்து தெரியாதவங்களுக்கும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஸோ வாழைக்காய் வந்து நறுக்கையில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு மாதிரி அந்த வலுவலுன்னு ஒரு மாதிரி கரைப்படியும் இல்லைங்களா. ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அரிசி கழுவிட்டு தண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இதே இருக்காது, அந்த வலுவலுப்பு ஒரு மாதிரி இருக்கும் கைக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி தண்ணியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிய போடுவோம் இல்லைங்களா. ஸோ அதிலே இன்னும் கொஞ்சம் அரிசி தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும், சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்து வரும். ஸோ இது வந்து இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா. யாருக்கெல்லாம் இந்த டைமில் வந்து டீ குடிக்க தோணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா காலையில் ஃபுல்லாக டீயே குடிக்கல, கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது அப்படின்றதுனால சரி சாப்பிடவும் தோணலை. சரி நம்ம கொஞ்சம் டீயாவது போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு பால் இருந்ததா, ஸோ அதை எடுத்து வந்து டீ போட்டுட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான டீ, எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ எப்போதும் போல் நம்ம டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் பூஸ்ட்டு சேர்த்து குடிப்பேன். இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஓகே, ஏன்னா எப்போ பார்த்தாலும் இஞ்சி, ஏலக்காய் அந்த மாதிரி தானே போட்டு குடிப்போம். சரி வந்து இன்றைக்கி நம்ம பூஸ்ட்டு டீ போட்டு ட்ரை பண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு அதை போட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சமோசாவும் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் தான். ஸோ வெளியே போயிட்டு வரையில் சமோசாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஜுவல்லரியில் அதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸு, ஹேர் பேண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். யாருக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். அடுத்ததாக அதுக்காக குவாலிட்டியில் வந்து குறையா இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம், குவாலிட்டியே நல்லாயிருக்கும். ஸோ காம்போ பேக்கும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட, ஓகேங்களா. அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஒரு ஆசை. ஸோ நான் சொல்கிறேன், இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நல்லா பாக்ஸு நான் சொல்ல வர்றது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் வாங்கணும்னு ஆசைப்பட்ட பாக்ஸ். இதெல்லாம் நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸூரியான பாக்ஸு தான் சொல்லணும்.
இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாகவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கமுமே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப அட்வான்ஸான பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க குழந்தைங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுவே நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியிறோம். அப்போ சொல்கிறேன், நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கையில் இதெல்லாம் பார்க்கையில எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது ஸ்கூல் போய் படிக்கணும், இந்த பாக்ஸை கொண்டு போய் வச்சு இது பண்ணணும் அப்படின்னு. அதுவும் இப்போல்லாம் குழந்தைங்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பாப்பா தம்பி பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஸோ உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக ரொம்ப சூப்பராக எழுதுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் ரொம்பவே தேறிட்டாங்க. நம்ம 6th 5th படிக்கிறது எல்லாமே இவங்க இப்போ 1st 2nd படிக்கிறாங்க. ரொம்ப கேஜிலே இப்போல்லாம் நிறைய ஸ்கூலில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் குழந்தைங்களோட பக்குவமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. புரிதலுமே நல்லா இருக்குது. நம்ம தான் குழந்தைங்க வந்து குழந்தைத்தனமாக இருந்திருக்கோம், இப்போ இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இப்போ உள்ள குழந்தைங்க பரவாயில்லைங்க, ரொம்பவே அட்வான்ஸாக வர்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே பார்த்திங்கன்னா சரி விளக்கு பொருத்தி சாமியை கும்பிட்டுறலாம் அப்படின்ட்டு ஸோ நிலவாசலில் விளக்குமே வச்சாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமிக்கே கும்பிட்டுட்டு அப்படியே குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே வந்து நம்ம சாமி கும்பிடும்போது குழந்தைங்களையும் பக்கத்தில் வச்சுட்டு சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா நைட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மழை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நைட்டுமே அதையுமே அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா கொஞ்சம் ஜோராகவே பெஞ்சிட்டு இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம வேலை எல்லாமே முடிச்சுட்டு அடுப்பை வச்சுட்டு கிச்சனை வந்து நல்லா சுத்தமாக நல்லா தொடச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நான் பண்ணுற ஒரு ஃபாலோ பண்ணுற பழக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே சாப்பிட்டு கொஞ்சம் சாதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சாதத்தில் நான் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ நீங்கள் அந்த பழக்கம்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் மற்றபடி சந்திக்கிறேன். டேக் கேர், டாடா, பாய்.